அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம் கூறி இன்றைய வகுப்புகளை தொடங்கலாம். சோ என்று போல் இன்றும் இங்கிலீஷ் வித் ஈஸ் பாடத்துடன் இணைந்து கொண்டு எமது பயணத்தை லாஸ்ட் வீக் இந்த சாங் கேட்டிருப்பீங்க, பட் ஐ லைக் டு லிசன் இட் அகைன். Whatever work on a verb in a sentence is needed to work. Yeah. Let's focus and work for a second, cause verbs are begin to your words. Yeah. Likes, camera, action in a sentence, find the action word. Yeah. If you can discover the three different forms of verb. No, can't, could, may, might, would, mustn't, auxiliary, am, was, were, has, had, does, did, remain, sing, spin, think, drink, dance, shake, and freeze. Wait. Now you know about verbs, let's do it again. Every word of a word called a verb in a sentence is needed to work. Yeah. Let's focus on work for a second, cause verbs are begin doing words. Yeah. Lights, camera, action in a sentence, find the action word. Yeah. If you can discover the three different forms of verbs. Yeah. Okay. அப்போ வினைச்சொற்கள் பற்றி போன வீக் படிச்சா அதை சின்ன ஒரு மீட்டல் செய்து கொண்டு போகிறேன். வினைச்சொற்கள் பற்றி படிச்சோம். இப்போ லேகா சொன்னது போல் வினைச்சொற்களை யுவதாரணி எத்தனையா பிரிக்கலாம்? யுவதாரணி ஜேசுதர்ஷினி இங்க பேசணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல. சீமா ஐந்தாக பிரிக்கலாம் சார். சொல்லுங்க பாப்பா. பேஸ் ஃபார்ம், சிங்குலர் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், present participle, past participle. அப்போ ஜீமா ரைட் என்ற சொல்ல எடுத்துக்கிட்டால் அதோட வகைகளை சொல்லுங்க குயிக்கா. ரைட், ரைட்ஸ், wrote, writing, written. ரைட் இல்லையா? அப்ப இதோட அர்த்தம் பத்தி எல்லாம் பேசி இருக்கிறோம். எழுதுகிறேன், நிகழ்காலத்தை காட்டும், இதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. எழுதுகிறான் நிகழ்காலத்தை காட்டும், எழுதினால் இறந்த காலத்தை காட்டும் இல்லையா? ரைட்டிங் என்பது எழுதி கொண்டு அப்படின்னு படிச்சோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு. இந்த பாடம் வந்து இதுதான். இந்த இடத்த பார்த்துக்கோங்க நல்லா. ரைட்டிங் என்றால் என்ன? எழுதி கொண்டு. ரைட்டிங் மீன் எழுதி கொண்டு, பட் அதுக்கு காலம் காட்டாதுன்னு படிச்சோம். ரிட்டன் என்ற சொல்லுக்கு அர்த்தமும் இல்லை, காலமும் காட்டாது அப்படின்னு படிச்சோம். அர்த்தமும் இல்லை, காலமும் காட்டாது. இதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கணும். பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றியது தான் இன்றைய பாடம். ஓகே ஓகே, வெரி குட். போவோம் பாடத்துக்கு. சாரி, இதுல நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ கோ அப்படின்னு சொன்னால் போ என்ற அர்த்தம். கோ மீன் போ அப்படின்னு அர்த்தம். கோ மீன் போ. கோயிங் என்று ஐஎன்ஜியை சேர்த்த உடனே அது என்ன மாறுச்சு? போய் கொண்டு அப்படின்னு மாறுச்சு. அப்போ ஐ கோயிங் அப்படின்னு சொன்னால் நான் போய்கொண்டு. இந்த வாக்கியம் சரியா பிழையா? புஷ்ரா, இந்த வாக்கியம் சரியா பிழையா? நான் போய்கொண்டு. ஷாய் லக்ஷ்மிதா, இந்த வாக்கியம் சரியா பிழையா? ஹாஜர் பிழை. என்ன பிழை? என்ன பிழை லக்ஷ்மிதா? ஹெல்பிங் வெர்ப் ஒன்னு போட்டிருக்கணும். போட்டிருக்கணும் இல்லையா? அப்ப ஹெல்பிங் வெர்ப் போட்டு இது எப்படி எழுதலாம்? I am going. அப்ப எப்படிமா அர்த்தம் வரும் லக்ஷ்மி? நான் போய்கொண்டு இருக்கின்றேன். ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கும். கோயிங் என்ற சொல்லுக்கு போய்கொண்டு என்ற அர்த்தம் மட்டுமே இருக்கும். கோ போ, கோயிங்க்கு ஐஎன்ஜி சேர்க்கிறோம். கோயிங், கோயிங் போய்கொண்டு. ஐ கோயிங் நான் போய்கொண்டு. ஐ ஆம் கோயிங் என்றால் தான் நான் போய்கொண்டு இருக்கிறேன்னு வரும். எப்படியோ ஐஎன்ஜி சேர்க்கும் போது, ஒரு வினை சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்க்கும் போது போய்கொண்டு என்று ஒரு அர்த்தம் வரும். இதை எழுதிக்கோங்க அழகா. தலைப்பு நீங்க போட்டுக்கோங்க. பார்ட்டிசிபல்ஸ் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க. பார்ட்டிசிபல்ஸ் தலைப்பு போட்டுக்கோங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபல்ஸ்.
எழுதிக்கோங்க தெளிவா. இதே மாதிரி எழுதிக்கோங்க. சார் எழுதி முடிஞ்சு சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே கிளியர் தானே? இது விளங்குது தானே உங்களுக்கு? அப்போ இப்ப கோயிங் பற்றியதுக்கு தான் கதை. ஓகேவா? இப்ப டெல் சொல், டெல்லுக்கு என்ன சேர்க்கிறோம்? ஐஎன்ஜி. என்ன வரும்? டெல்லிங். இல்லையா? டெல்லிங் என்றால் என்ன அப்போ சொல்லுங்க பாப்போம். சொல்லிக்கொண்டு. வெரி குட், சொல்லிக்கொண்டு. அப்ப we telling இந்த வாக்கியம் என்ன இந்த வாக்கியத்துல சொல்லப்படும்? நாம் சொல்லிக்கொண்டு. நாங்கள், நாம் சொல்லிக்கொண்டு. ஓகே, இது சரியா? இந்த வாக்கியம் கம்ப்ளீட்டா? இல்ல. இல்ல. அப்ப என்ன செய்யறோம்? மத்தவங்களும் பேசுங்க, மத்தவங்களும் பேசுங்க. அப்போ என்ன செய்யறோம்? we are telling, நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஓகே தானே? இப்ப இதே தான் நான் முதலையும் சொன்னேன். ஓகே தானே? முதலே இதே கதை தான் சொன்னேன். அதனால இதை திருப்பி மீண்டும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, புரிந்து கொண்டால் ஓகே. அப்போ ஒரு வினை சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்தா என்ன மாதிரி அர்த்தம் வரும்? என்ன அர்த்தம் வரும்? ஒரு வினை சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்தால் பேசுங்க. கொண்டு என்று வரும். கொண்டு என்று வரும். ஓகேவா? ரைட், அத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாக்கியத்தை பார்ப்போம். he is going, my pet is playing, boys are reading, I am coming. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுவோம் பார்ப்போம். he is going அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போகிறான் இல்ல, போய்க்கொண்டு. my pet is playing, எனது செல்லப்பிராணி விளையாடிக்கொண்டு இருக்கிறது. boys are reading, ஆண் பிள்ளைகள் வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். I am coming, நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இதை எழுதிக்கோங்க. எழுதி அர்த்தத்தை எழுதிக்கோங்க. ஏன் இது முக்கியம்னு நான் சொல்றேன். ஏன் இதெல்லாம் சார் எழுதணும், இதெல்லாம் சின்ன பிள்ளை வேலை தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இது ஏன் எழுதணும்னு நான் சொல்லி தர்றேன். இதுல முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல வர்றேன். எழுதிக்கோங்க. எழுதும் போது இப்ப பாருங்க, நான் ஐஎன்ஜி எல்லாம் ரெட் கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா? நீங்க கொண்டு அந்த இடத்தை வந்து செய்து கொண்டு, சாரி போய்கொண்டு, விளையாடிக்கொண்டு, வாசித்துக் கொண்டு, வந்து கொண்டுங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் தொடங்கினது 6:10. 20 நிமிஷம் ஆச்சுமா? யார் அது? சார் வீடியோ சென்ட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே, இப்பதான் தொடங்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் முழு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. யாரும் அது? ருந்திகா சார். ஓகே ஓகே. முதல்ல ஒரு 5 லைன் விட்டுட்டு எழுதுங்களேன். 5 10 இல்லையா? 10 லைன். ஒரு பேஜ் விட்டா போதும். சின்ன கோப்பியா இருந்தா ஒரு பேஜ் விட்டுட்டு எழுதுங்க. he is going, அவன் போய்க்கொண்டு இருக்கிறான்.
மை பெட் இஸ் பிளேயிங், எனது செல்லப்பிராணி விளையாடிக் கொண்டிருக்கிறது. பாய்ஸ் ஆர் ரீடிங், ஆண் பிள்ளைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐ ஆம் கமிங், நான் வந்து கொண்டிருக்கிறேன். இன்று முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஸ்கூல்ல சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. So you should know these things. அதனால தான் சொல்றேன். ஓகேவா? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் குயிக்கா எழுதிக்கலாம். பிறகு நீங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு எழுதிக்கொள்ள. இல்லாட்டி இந்த பாடத்தை இன்னொரு நாளைக்கு நம்ம எடுக்க முடியாது, எடுத்து அதுல குவாலிட்டி ஒன்றும் இல்லாம போயிடும். நோ யூஸ். இந்த பாடத்தை இன்னைக்கே முடிக்கணும். ஓகேவா? ஓகே, shall we move? ரைட். இப்போ கொஞ்ச நேரம் சார். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. அப்படி எது மாதிரி சொல்லணும், பேசணும். ஓகேவா? இல்லாட்டி நான் நினைப்பேன் ஓகே என்னுடைய கணிப்பு டைம் போயிடும். ஓகே ஓகே சார் மீறிய கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரைட், நம்ம பாப்போம். சுபாஷ், மீனிங் சொல்ல முடியுமா சுபாஷ்? சரி சுபாஷ் சார். சொல்லுங்க. சார் he is going வந்து சார் அவன் போய் கொண்டு இருக்கிறான். மை பெட் இஸ் பிளேயிங் வந்து சார் எனது செல்லப்பிராணி விளையாடி கொண்டு இருக்கிறது. பாய்ஸ் ஆர் ரீடிங், ஆண் பிள்ளைகள் வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐ எம் கமிங், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, சரியாமா புஷ்ரா? ஓகே சார். ஓகே, மிஃப்லா? மிஃப்லா மிஃப்லா கேட்கலையா? பிருந்திகா எழுதியாச்சா? பிருந்திகா மனோஜ் டிமோத் கேக்குதா? டிமோத் சார் இன்னொரு முறை சொல்ல முடியுமா? சொல்லுவோம். ரோஷான் ஓகேவா? ரோஷான்? ஓகே சார். ரோஷான் சொல்லுங்க பாப்போம். He is going, அவன் போய் கொண்டிருக்கிறான். My pet is playing, எனது செல்லப்பிராணி விளையாடி கொண்டிருக்கிறது. Boys are reading, ஆண் பிள்ளைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். I am coming, நான் வந்து கொண்டிருக்கின்றேன். வெரி குட், வெரி குட் பிரசாந்த், நைஸ். இப்போ ஓகேவாமா? அடுத்த பேஜ் போலாம் இல்லையா? டைம் போயிடும். ரைட், சாரி. இப்போ பாருங்க, இப்பதான் பிரச்சனை தொடங்க போகுது நமக்கு. ஓகேவா? பிருந்திகா இருக்கீங்களா லைன்ல? பிருந்திகா, கேன் யூ ஹியர் மீ? பிருந்திகா? இல்லையா? ஓகே, புஷ்ரா, கேன் யூ ஹியர் மீ புஷ்ரா? ஆம் சார். ஓகே புஷ்ரா, இந்த வாக்கியத்தை வாசிச்ச அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். My son is reading. அப்படின்னா என்ன? What is the meaning? எனது மகன் வாசித்துக் கொண்டிருக்கின்றார். எனது மகன் வாசித்துக் கொண்டு இருக்கின்றான். ஓகே தானே? எல்லாருக்கும் அது தெரியும் தானே? My son is reading. நல்லா இந்த மனசுல வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க, மைக்கு பதிலா நான் மை போட்டிருக்கிறேன். சன்னுக்கு பதிலா மட்டும் ஒரு சொல்ல கொஞ்சம் மாத்துனேன். சன்னுக்கு பதிலா நான் என்ன போட்டிருக்கேன்? ஹொபி. ஈஸுக்கு பதிலா ஈஸ் இருக்கு, ரீடிங்க்கு பதிலா ரீடிங் இருக்கு. ஃபொன்ட்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. சன்னுக்கு பதிலாக ஹொபி போட்டிருக்கிறேன். ஓகேவா புஷ்ரா? ஓகே சார். இப்ப அர்த்தத்தை சொல்ல முடியுமா? மை சன் இஸ் ரீடிங், எனது மகன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ எனது பொழுதுபோக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஓகேவா? ஓகேவா? இல்ல இப்ப நான் சொல்றது நியாயமா புஷ்ரா? நான் கேட்கிற கேள்வி நியாயமான்னு பாருங்க. மை சன் இஸ் ரீடிங்னு சொன்னா எனது மகன் வாசித்துக் கொண்டு இருக்கிறான். ஓகே தானே அது புஷ்ரா? ஆம் சார். ஓகே, அதே மாதிரி ஒரு வாக்கியம் தானே இங்கேயும் இருக்குது. அப்படியா? ஏதாவது மாற்றம், பெரிய மாற்றம் ஒன்று இருக்குதா? இல்ல தானே? இல்ல. அப்ப இதையும் நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படியா இருந்தா?
எனது பொழுதுபோக்கு வாசித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த பாருடா, அங்கே பாருடா, என் பொழுதுபோக்கு உட்காந்து வாசிச்சு கொண்டு இருக்கிய அந்த என் ஒபி அந்த பாரு அந்த தூங்கி கொண்டு இருக்கிய. அப்படி வருமா? அப்படி வர முடியுமா? மை ஹாபி இஸ் பிளேயிங். எனது பொழுதுபோக்கு அந்த பாரு விளையாடி கொண்டு இருக்குது. என்னுடைய பொழுதுபோக்கு விளையாடி கொண்டு இருக்கிய சொல்ல முடியுமா? முடியாது சார். முடியாது. அப்ப என்ன இதனுடைய அர்த்தம் நினைக்கிறீங்க யுவதாரணி? எனது சொல்லுங்க சொல்லுங்க புஷா. எனது பொழுதுபோக்கு வாசி. யாருக்கு சொல்ல முடியும்? பிரியங்கா. சார் ரெண்டாவது வாக்கியம் எங்களை சுட்டி காட்டுது. ஃபர்ஸ்ட் வாக்கியம் இன்னொருத்தர சுட்டி காட்டுது. இல்லையே, ரெண்டும் மை சன் மை ஹாபி. இல்ல பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லையேமா, ரெண்டும் என்னுடைய தான். சொல்லுங்க யார் அது? சுபாஷா. மை ஹாபி இஸ் ரீடிங். எனது பொழுதுபோக்கு வாசித்துக் கொண்டு இருப்பது. இல்ல 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 அப்படி சொல்லுவோமா? வாசித்துக் கொண்டு இருப்பது. வாசிப்பது. வாசித்தல். ஆஹா, பாருங்க புது புது ஐடியாஸ் வருது இல்லையா? அப்படி சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? மை ஹாபி இஸ் ரீடிங். எனது பொழுதுபோக்கு வாசித்து கொண்டு இருப்பது. சரியா வருமா? வராது இல்லையா? அது ஓகே இல்ல, அது நாட் குட். அது ஏதோ பிழை ஒன்று இருக்கு. ஓ, அப்ப இப்ப நீங்க மத்தவங்க சொன்னீங்க மை ஹாபி இஸ் ரீடிங். எனது பொழுதுபோக்கு வாசிப்பது. ஓகே, எனது பொழுதுபோக்கு வாசித்தல். சொல்லுங்கம்மா. எனது பொழுதுபோக்கு வாசிப்பு. வாசித்து. ஆஹா, ரைட். பாப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை விளங்குதா? ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் விளங்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். ரெண்டும் ஒரே மாதிரி வாக்கியங்களாக இருந்தாலும் மேலே உள்ள ரீடிங்க்கும் இந்த ரீடிங்க்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சரியாமா? விளங்குதா விஷயம்? நான் இன்னொரு வாக்கியம் தாரேன். இது என்னது? ரீடிங் இஸ் மை ஹாபி. என்ன அப்படின்னா? அப்படியா? வாசித்து கொண்டு எனது பொழுதுபோக்கா? இது என்னது அப்போ? வாசிப்பது எனது பொழுதுபோக்கு. ஐ லைக் ரீடிங். எனக்கு வாசித்தல் பிடிக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா? இந்த வாக்கியத்தை இப்ப எழுதாதீங்க, நல்லா பாத்துக்கோங்க. பிரச்சனை விளங்குனா போதும், தலைப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு முதல்ல இந்த நோட்டை பார்த்துக்கோங்க. ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து இன்னும் ஒரு பெயர் சொல்லை உருவாக்கலாம். ஒரு வினைச்சொல்லுக்கு என்ன சேர்க்கலாமாமா? ஐஎன்ஜி சேர்த்து ஒரு பெயர் சொல்லை உருவாக்கலாம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ரீடிங் அப்படின்னா என்ன? திருப்பி சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். ஸ்மோக்கிங் அப்படின்னா என்ன? இப்போ முதல்ல நம்ம சொன்னதெல்லாம் ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து இன்னொரு வினைச்சொல்லை உருவாக்கினோம். ஓகேவா? ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து இன்னொரு வினைச்சொல்லை உருவாக்கினோம். முதல்ல கொண்டு கதையெல்லாம் வந்துச்சு. இப்ப அது இல்ல. ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து என்ன சொல்லை உருவாக்கிறோம்? என்ன சொல்லை உருவாக்கிறோம்? பெயர் சொல்லை. ஓ, இப்ப பாருங்க, ரீட் என்றால் வாசி. ரீடிங் என்றால் நமக்கு தெரிஞ்சது என்னது? வாசித்து கொண்டு. ஸ்மோக்னா புகைப்பிடி. ஸ்மோக்கிங்னா புகைப்பிடித்து கொண்டு அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை தருவதற்கு நாம் சொல்லுவோம் ஜெரண்ட். என்ன ரண்ட்? ஜெரண்ட். ஜெரண்ட்னா என்ன? ஜெரண்ட் என்றால் ஓர் வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து பெயர் சொல்லை உருவாக்கினால் அவை ஜெரண்டாக அழைக்கப்படும். என்னது? ஒரு வினைச்சொல்லுக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து பெயர் சொல்லை உருவாக்குதல். இல்ல,
உருவாக்குதல் உருவாக்கினால் அந்த பெயர் சொல்லுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் gerund, அதாவது இப்படி சொல்லலாம். இப்ப நீங்க தலைப்பு போட்டுக்கோங்க ஜெரன்னு கீழே எழுதி கொள்ளலாம். வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொல் ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொல் ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து sir. வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து பெயர் சொல் ஒன்றை உருவாக்கினால் அந்த பெயர் சொல் ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். இல்லாட்டி நீங்க சரியா எழுதிக்கோங்க. வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொல் அப்படின்னாலும் பரவாயில்ல. வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டு உருவாக்கப்படும் பெயர் சொல் ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். யாராவது ஹாலி அலையில உள்ளவங்க இருக்கீங்களா? சார் நானே. யாரு ஹர்ராம்? ஹர்ராம் தானே இல்லையா? ஓ சார் ஹர்ராம். ஓகே ஹர்ராம். ஹர்ராம் எங்க ஆலியல ஓரமா வீடு? ஆலியலையில அந்த ஏஜி ஆபீஸ் மேல சார். Sometimes I will be there tomorrow. sir. I hope to go to Badulla tomorrow. Roshan, are you there, Roshan? Yes, sir. இல்ல நாளைக்கு உங்களை காணலாம் ரோஷான். Hopefully, I am not sure. Okay, Arram, if I come, I will call you. Okay? Okay, sir. Okay. ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து பெயர்ச்சொல் உருவாக்கினால் அப்பெயர்ச்சொல் ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். இல்லாட்டி ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து உருவாக்கப்படும் பெயர்ச்சொல் ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். ஓகேவா? இப்ப இதை எழுதிக்கலாம். கீழே பாருங்க verb ஐஎன்ஜி போட்டு இதை எழுதிக்கோங்க. ரீடிங் என்றால் என்ன அப்போ அர்த்தம்? நீங்க சொன்ன மாதிரி என்னது? வாசித்தல். என்னமா? வாசித்தல் அர்த்தம். ஸ்மோக்கிங்னா என்ன அப்போ? யாருக்கு சொல்ல முடியும்? புகைத்தல். புகைத்தல், புகைத்தல், பிடித்தல், புகைத்தல். ஓகே, எல்லாம் ஓகே. எழுதிக்கோங்க, இது அழகா எழுதிக்கோங்க. ஓகே Okay, sir. Okay, sir. ஓகே Okay, sir. ஓகே சார். இப்போ இந்த உதாரணத்தை எழுதிக்கோ. நம்ம திருப்பி முதல்ல மிஸ் பண்ண உதாரணத்தை. இந்த 4 வாக்கியத்தை எழுதிக்கோங்க. இலக்கம் 1 போடுங்க. முதலாவது உதாரணம் போட்டு இதை எழுதிக்கோங்க. 1 போட்டு இந்த 4 எழுதிக்கோங்க. சார் அதுக்கு தமிழ் மீனிங்கும் எழுதணுமா? I will give the meaning. தமிழ் மீனிங் தருவன்.
Right. My son is reading. எனது மகன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். சரியா எழுதிக்கோங்க. திரும்ப சொல்லுமா? எனது மகன் வாசித்துக் கொண்டு இருக்கிறான். எனது மகன் வாசித்துக் கொண்டு இருக்கிறான். My hobby is reading. எனது பொழுதுபோக்கு வாசித்தல் ஆகும். வாசித்தல் போட்டாலும் போதும். எனது பொழுதுபோக்கு வாசித்தல். வாசித்தல் எனது பொழுதுபோக்கு ஆகும். அடுத்தது வந்து வாசித்தல் எனது பொழுதுபோக்கு ஆகும். வாசித்தல் எனது பொழுதுபோக்கு ஆகும். I like reading. வாசிப்பது எனக்கு பிடிக்கும். வாசிப்பது எனக்கு பிடிக்கும். ஓகேவா? ரைட். இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஓ ஓ ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் ஐ லைக் ரீடிங் தி தமிழ் பண்ணவலை சார். வாசித்தல் எனக்கு பிடிக்கும். ஓ கேளுங்க, என்ன டவுட்? ஓ கேளுங்க சார். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்குல்ல சார், அதுட்டு மீனிங் வந்து சார் வாசித்து கொண்டு சார். வாக்கியத்தோட வரீங்க சார், மீனிங் மாறுது சார். இல்ல இல்ல, இது வாக்கியத்தோட வரும் போல. இது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இல்ல, இது வந்து ஜெரண்ட். மேல உள்ளது தான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். எது இதுல பிரசன்ட் பார்ட்டிசிபிள்? மை சன் இஸ் ரீடிங்னு சொல்லும் போது அது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அப்படிதானே? அது வந்து வினைச்சொல். பிராக்கெட்ல என்ன போட்டுங்க, அது ஒரு வினைச்சொல். ஆனா இங்க எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வினைச்சொல்லாக இல்லை, என்னவாக யூஸ் பண்ணிருக்கிறோம்? பெயர் சொல்லாக யூஸ் பண்ணிருக்கோம். இவங்க எல்லாம் ஜெரண்ட், இவங்க வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இல்ல. இல்லைங்கச்சா சுபாஷ்? ஓகே சார். ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட வேலை வேற, இவங்க வந்து வேற. இவங்க வந்து ஜெரண்ட். ஜெரண்ட் என்பது பெயர் சொல் ஒண்ணு, வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து போட்டிருக்கோம். ஓகேவா? ரைட். அதைத்தான் புரிஞ்சுக்கணும். வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து பெயர் சொல்லை உருவாக்கினால் அவை ஜெரண்ட் என்று அழைக்கப்படும். தல் பது அப்படியே அர்த்தம் வரலாம். தல் அல்லது பதுன்னு அர்த்தம் வரலாம். பாருங்க, மை ஹாபி இஸ் ரீடிங். வாட்சிங் டிவி இஸ் மை ஹாபி. ஐ லைக் டீச்சிங். ஐ ஹேட் ஸ்மோக்கிங். என்னது பார்ப்போம். இப்ப இதை எழுத தேவையில்ல, இந்த மாதிரி எழுதிட்டோம் இல்லையா? மை ஹாபி இஸ் ரீடிங். எனது பொழுதுபோக்கு வாசித்தல். வேணா அந்த கடைசி வாக்கியத்தை எழுதிக்கோங்க, பரவாயில்ல. வாட்சிங் டிவி எழுதிக்கோங்க, பரவாயில்ல. வாட்சிங் டிவி இஸ் மை ஹாபி. டிவி பார்த்தல் எனது பொழுதுபோக்கு. டிவி பார்த்தல் எனது பொழுதுபோக்கு. பார்த்தல், வாசித்தல், வாசிப்பது. ஐ லைக் டீச்சிங். கற்பித்தல் எனக்கு பிடிக்கும். கற்பித்தல் எனக்கு பிடிக்கும். ஐ ஹேட் ஸ்மோக்கிங். புகைப்பிடித்தல் எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட், நான் வெறுக்கிறேன். புகைப்பிடிப்பது நான் வெறுக்கிறேன். புகைப்பிடிப்பதை நான் வெறுக்கிறேன். ஓ, புகைப்பிடித்தலை நான் வெறுக்கிறேன்.
கிளியர் தானே? அப்போ உங்களுக்கு விளங்குதா ஜெரண்டுக்கும் பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் உள்ள வித்தியாசம்? அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றதுன்னு வந்து நம்மளுடைய ஞானம். மை ஹாபி இஸ் ரீடிங் இருக்கும் போது மட்டும் அது எப்படி மாறுது அப்படின்னா அது நம்ம யோசிக்கணும். ஹாபி என்பது செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லை. மை சன் மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. அது ஒரு விஷயம். அது அதா இருந்தா இது வாசித்து கொண்டு இல்ல வாசித்தல்னு வரணும் நம்ம யோசிக்கணும். டிவி பார்த்து கொண்டு எனது பொழுதுபோக்கு அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அந்த சிந்தனை நமக்கு வரணும். ஓகே ரைட். பாருங்க இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் இருக்கு. சாரி சார் நானும் அதான் சார் கேட்க ட்ரை பண்ணேன். அது அதாவது அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இப்ப her duty is only cooking, அவளுடைய கடமை சமைத்து கொண்டு இருப்பது மட்டுமே அப்படியா? இல்ல இல்ல, அது இந்த இடத்துல நம்ம அறிவை பயன்படுத்தணும். her duty, அவளது கடமை, அவளது தொழில், அவளுடைய டியூட்டி என்னது? சமைப்பது மட்டுமே. சமைப்பது, சமைத்தல் மட்டுமே. அப்படிதான் வேலைக்கெல்லாம் கூட்டு போவாங்க இல்லையா? her duty is only cooking, சமைத்தல் மட்டுமே அவளுடைய கடமை. இல்லாட்டி அவளுடைய கடமை சமைத்தல் மட்டுமே ஆகும். சமைத்தல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சார் இது எழுதணுமா? இது எழுதுவோம். ஸ்மோக்கிங் இஸ் a bad habit, புகைப்பிடித்தல் ஒரு தவறான பழக்கமாகும். சார் கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே ஓகே. I am not interested in acting, நடிப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை. நடிப்பது, அப்போ நடிப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை. நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ரைட் டவுன் எவ்ரிதிங். I'll explain later. Right. Her duty is only cooking, அவளது கடமை சமைத்தல் மட்டுமே. அவளது கடமை சமைத்தல் மட்டுமே. Smoking is a bad habit, புகைத்தல் ஒரு தவறான பழக்கம், ஒரு தவறான பழக்கம். ஹேபிட்னா பழக்கம். I am not interested in acting. எனக்கு நடிப்பதில் ஆர்வம் இல்லை. I am not interested. எனக்கு நடிப்பதில் ஆர்வம் இல்லை. Please stop shouting. கத்துவதை நிறுத்துங்கள். சத்தமிடுவதை நிறுத்துங்கள். சார் மறுபடியும் சொல்ல முடியுமா? ஓகே. her duty is only cooking, அவளது கடமை சமைத்தல் மட்டுமே. சமைக்கிறது மட்டும்தான் அவளுடைய வேலை. Smoking is a bad habit, புகைத்தல் ஒரு தவறான பழக்கமாகும். I am not interested in acting,
நடிப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை. Please stop shouting. சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். Sir, excuse me, sir. ஓகே, கேளுங்க. Sir, on the fourth வாக்கியம் sir. கேளுங்கல. I can hear you. நாலாவது வாக்கியம். Please stop shouting. சத்தம் போடுவதை நாலாவது வாக்கியம் சொன்னீங்கனா சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். Stop shouting. லிமோரியன் யார் உங்களுக்கு செட் எதுவும் போட்டாங்களா? லிமோரியன் எனி ப்ராப்ளம்? யாராவது போடுறாங்களா? என்ன எனக்கு சொல்லுங்க. ஒரு அவசரத்துக்கு போடுறதுக்கு தான் செட் வச்சிருக்கிறோம். நான் கட் பண்ணா உங்களுக்கு எதுக்குமே போடலாம் போயிடும். ஓகே, ரைட் ரைட். அப்போ பாருங்க, ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து முதல்ல என்னத்தை உருவாக்கணும்? பேசுங்க எல்லாரும். வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து என்னத்தை உருவாக்கணும்? verb உருவாக்கணும். அதுக்கு என்ன பேரு? அப்படி உருவாக்குற verb-க்கு என்ன பேரு? present participle. பிறகு என்ன செஞ்சோம்? ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து என்னத்தை உருவாக்கணும்? noun. அதுக்கு என்ன பேரு? gerund. ஓகே, இப்ப ஜெரண்ட்னா என்னன்னு விளங்கி இருக்கும் தானே கொஞ்சம்? ஓகே ஓகே. இப்போ ஜெரண்டும் பிரசன்ட் பார்ட்டிசிபிளும் மட்டும் தான் உருவாக்க முடியுமா? வேற எதுவும் உருவாக்க முடியாதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து ஒரு வினைச்சொல்லை உருவாக்கினோம், ஒரு பெயர் சொல்லை உருவாக்கினோம், வேற எதையும் உருவாக்க முடியாதா அப்படின்னு யோசிக்க போறோம். பார்ப்போம். இப்போ ஸ்விம் ஐஎன்ஜி சேர்த்தா என்ன வரும்? ஸ்விமிங்னு வரும். அப்ப இப்ப நம்ம ஸ்விமிங்க்கு ரெண்டு அர்த்தம் தெரியும். என்ன ரெண்டு அர்த்தம்? நீந்தி கொண்டு, அடுத்தது மத்தது நீந்துதல். ஓகே, we are swimming அப்படின்னா என்ன அர்த்தம்? Swimming is a good exercise. நீந்துதல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. நீந்துதல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. இப்போ இது என்னது? This is the new swimming pool. என்ன இது அர்த்தம்? இதுதான் புதிய நீச்சல் தடாகம். நீந்தி கொண்டு தடாகம், நீந்தல் தடாகம், நீந்துவது தடாகம் இல்லையா? இப்ப நீங்க பார்க்கணும், நல்லா பாத்துக்கோங்க. இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு பெயர் சொல்லுக்கு தெரியுதா? ரெட் கலர்ல நான் காட்டுறேன். ஒரு பூல் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணிருக்கிறோம். நல்லா பாத்துக்கோங்க, பெயர் சொல் ஒன்றுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப இவர் யார்? அவரு ஒரு பெயர் அடைமொழி. இவர் யார்? அவரு பெயர் அடைமொழி, adjective. ஓகேவா? இப்ப இத பாருங்க. drawing. I am drawing. சார் இதெல்லாம் எழுதணுமா? நான் எழுத தருவேன். விளங்கிக்கோ முதல்ல. ஓகேவா? I am drawing. நான் வரைந்து கொண்டு இருக்கிறேன். My hobby is drawing. This is my drawing book.
இது எனது வரைந்து கொண்டு புத்தகம். எந்த வருது என்னுடைய வரைதல் புத்தகம். வரைதல் புத்தகம் கொப்பி இல்லையா, சித்திர கொப்பின்னு சொல்லுவோம். இப்ப விளங்குதா? புக் என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் யூஸ் பண்ணிருக்கனால இவர் ஒரு யார்? இவரு பேரடைமொழி adjective. இப்ப பாருங்க, டிராவிங் புக், வாக்கிங் ஸ்டிக், இப்படி நிறைய இருக்கு. நம்ம எழுதிக்கோம். அடுத்த தலைப்பு ஒன்று போடுங்க. நோட் ஒன்று எழுதுங்க. ing as an adjective. ing அப்படி எழுதிக்கோங்களா இப்போதைக்கு. ing as an adjective. ing ஒரு பெயர் அடைமொழியாக, ing ஒரு பெயர் அடைமொழியாக அப்படி போட்டா போதும். இப்ப இந்த வாக்கியங்கள் எழுதி கொள்ளுங்க. இப்படி இதே மாதிரி ing பெயர் அடைமொழியாக, இப்ப ing பெயர் அடைமொழியாக பயன்படுத்துதல் அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த முறைக்கு என்ன பேர் சார்? என்னமா என்ன கேட்டீங்க? இந்த முறைக்கு இல்ல, இது வந்து adjective. ஒன்னு ஸ்பெஷல் பேர் ஒண்ணு இல்ல. ஓகேவா? இது வந்து adjective தான். இது ஒன்னு ஸ்பெஷல் பேர் இல்ல இதுக்கு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் சார். மாடல் வெர்ப்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டுட்டீங்களா சார்? படிச்சிட்டீங்களா? சொல்லுங்கம்மா. யாரோ கேட்டீங்க, நம்ம கேளுங்கம்மா. சார் இத தமிழ் பொருளும் சொல்றா? சொல்றேன். அப்போ ஸ்விமிங் என்ற சொல் இப்போ வேறுபட்ட அர்த்தங்களை கொடுக்கும். இனிமேல் சும்மா யாராவது ஸ்விமிங் அப்படி எழுதி அர்த்தம் கேட்டா நீங்க டக்குன்னு சொல்லக்கூடாது. வாக்கியத்துலதான் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம் உண்மையிலே, இல்லையா? வினை சொல்லா கேட்டா அர்த்தம் சொல்லலாம். கொண்டு. ஓகே, ரைட். We are swimming. என்னமா அர்த்தம்? What is the meaning? நாங்கள் நீந்திக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நீந்திக் கொண்டு இருக்கிறோம். Swimming is a good exercise. அப்படினா நீந்துதல் ஒரு நல்ல உடற்பயிற்சி ஆகும். நீந்துதல் ஒரு நல்ல உடற்பயிற்சி ஆகும். Miss classic in it avudinganna atta martide miss. This is the new swimming pool. இதுதான் புதிய நீச்சல் தடாகம். இதுதான் புதிய நீச்சல் தடாகம். அப்ப கோட் அடிச்சுக்கோங்க. நீந்திக் கொண்டு, நீந்துவது அல்லது நீந்துதல், நீச்சல். சார் திரும்ப சொல்ல முடியுமா? என்னமா? நாங்கள் நீந்திக் கொண்டு இருக்கிறோம். நீந்துதல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. இதுதான் புதிய நீச்சல் தடாகம். இதுதான் புதிய நீச்சல் தடாகம். அப்போ நீச்சல். கீழே எழுதுனதுல கீழே போட்டுக்கோங்க, பெயர் அடைமொழின்னு போட்டுக்கோங்க. முடியுமா இருந்தா 3 வாக்கியத்திலையும் போட்டா பரவாயில்ல. வினைச்சொல், பெயர் சொல், பெயர் அடைமொழி.
ஓகே ரைட், இதே எழுதிக்கோங்க. இரண்டாவது உதாரணம், செகண்ட் எக்ஸாம்பிள். சார் ஓ சார் நீங்க குரூப்ல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்க சார், அதுல என் பேர் இல்ல சார். என்னம்மா பேரு? பி பிருந்திகா. ஓ பிருந்திகா தான் முதலாவது பேர் மிஸ் ஆயிடுச்சு போல. அப்போ ஓகேவா, பிருந்திகா 39 போட்டுக்கோங்க நம்பர். ஓகே சார். N 39 ஓகேவா? நான் சரியா நம்பர் போடுறேன். ஓகே, ஐ ஆம் drawing. நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். My hobby is drawing. எனது பொழுதுபோக்கு வரைதல். This is my drawing book. இது எனது வரைதல் கோப்பி. சார் one more please sir. Okay, I am drawing. நாங்கள் வரைந்து கொண்டு நான் வரைந்து கொண்டு இருக்கிறேன். My hobby is drawing. எனது பொழுதுபோக்கு வரைதல். This is my drawing book. இது எனது வரைதல் கோப்பி. சார் மை ஹாபி இஸ் டிராவிங் என்ன சார் வரும்? எனது பொழுதுபோக்கு வரைதல். நான் வரைந்து கொண்டு இருக்கிறேன். மை ஹாபி இஸ் டிராவிங். எனது பொழுதுபோக்கு வரைதல். இன்னொருத்தர சொல்லுங்கன்னு சொல்லும் போது இனிமேல் சொல்லணும் once more please. Once more please. This is my drawing book. இது எனது வரைதல் கோப்பி, சித்திர கோப்பி. anything. Okay. அப்ப பாருங்க அந்த மாதிரி எவ்வளவு யூஸ் பண்ற சொற்கள் இருக்கு பாப்போம். drawing book, walking stick. தெரியுமா walking stickனா என்ன? What is walking stick? வெள்ளை பிரம்பு. ஊன்றுகோல். வெள்ளை பிரம்பு வேற, ஊன்றுகோல். வாஷிங் என்ன வரும்? பவுடர். பவுடர். வாஷிங் மெஷின். யா. சிங்கிங். காம்படிஷன். சிங்கிங் காம்படிஷன். ஸ்விமிங். பூல். இப்ப ஸ்விமிங் பூல் திருப்பி எழுத தேவையில்ல இல்லையா? மத்ததெல்லாம் எழுதிக்கலாம். டிராவிங் புக் கூட தேவையில்ல இல்லையா? மத்ததுகளை எழுதிக்கொண்டுங்க, முன்னுக்கு அர்த்தத்தை எழுதிக்கோங்க. வாக்கிங் ஸ்டிக் ஊன்றுகோல், வாஷிங் பவுடர் சலவை தூள்,
சிங்கிங் காம்படிஷன் பாட்டு போட்டி. பாடிக்கொண்டு போட்டி அப்படியெல்லாம் இல்ல. ஓகே, சரி சார். Okay, sir. ட்ரிங்கிங் Water. வாட்டர். க்ளோசிங் Door. Date. டேட். Door. டேட். ஃபிஷிங் Industry. ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி, ஃபிஷிங் நெட், ஃபிஷிங் போட். மார்க்கிங். இப்போ ஓ லெவல் எக்ஸாமுக்கெல்லாம் இல்ல ஓ லெவல் எக்ஸாம் எல்லாம் போனோன்னு பேப்பர் மார்க் பண்ண போற டீச்சர்ஸ்க்கு ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க. அதுல இருக்கும் அந்த பேப்பருக்கான அந்த பேப்பருக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த பேப்பர் எப்படி Marking paper. மார்க்கிங் ஸ்கீம். கூலிங் Glass. கூலிங் கிளாஸ். வேற கூலிங் ஃபேன். அந்த லேப்டாப்புக்கெல்லாம் கூல் ஆகிறதுக்கு வைப்பாங்க கூலிங் ஃபேன். எழுதிக்கோங்க. Right? Sir, Tamil meaning எழுதணுமா sir? Drinking water குடிநீர். Drinking water குடிநீர். Closing date இறுதி திகதி. Fishing net மீன் பிடி வலை. Sir, மறுபடியும் சொல்லுங்களேன் first நீங்க. Drinking water குடிநீர்.
Sir, one more. சரி. ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர், க்ளோசிங் டேட் இறுதி திகதி, ஃபிஷிங் நெட் மீன்பிடி வலை, மார்க்கிங் ஸ்கீம் மாஸ்கிங் ஸ்கீம் தான். அது மார்க்கிங் ஸ்கீம்னு எழுதிக்கோங்க. மார்க்கிங் ஸ்கீம் எழுதாட்டி கூட பரவாயில்ல. புள்ளி திட்ட படிவமோ ஏதோ ஒன்று பேர் ஒன்று இருக்கு. இட்ஸ் டசன்ட் மேட்டர். நார்மலா அதுதான் யூஸ் பண்றோம் மார்க்கிங் ஸ்கீம். நம்ம தமிழ் படிக்கிறோம் இல்லையா? கூலிங் ஃபேன் தான். அதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் தேவையில்ல. கூலிங் ஃபேன், யா, குளிர்ச்சி எல்லாம் தேவையில்ல. இட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஓகே. அப்போ verb ஒன்றுக்கு ing சேர்த்து யுவதாரணி கேக்குதா? யுவதாரணி can you switch on your mic? யுவதாரணி, மிஃப்லா கேக்குதா? ஷெரான் கேக்குதா? ஷெரான், நிதர்ஷன், can you hear me? நிதர்ஷன், ஓ சார். ஓகே நிதர்ஷன். verb ஒன்றுக்கு ing சேர்த்து என்னோட பேசணும். என்ன உருவாக்கலாம்? verb, ஒரு verb உருவாக்கலாம். வேற noun உருவாக்கலாம். ஒரு noun உருவாக்கலாம். ஒரு பேரடைமொழி adjective. உதாரணம் பாருங்க. I am swimming, I like swimming, swimming pool. எழுதிக்கோங்க இது அப்படியே அழகா. முடியுமா இருந்தாலும் அர்த்தத்தை எழுதி வச்சுக்கோங்க, அப்ப பிரச்சனை இல்லை. बड्डू मैं नहीं दें నేను మమ్మీ నేను అద్దె ఓడిమట ఓ ඔයාට ගන්න මං තවමට එන්න පුළුවන් වුණා. දැම්මනේ මම කෝල්ලක් දෙන්න. තව පැය භාගයක් විතරයි ක්ලාස් එකේ ඉන්නේ. දෙකක් විතර පෙට්ටි දෙක. හරි ඉන්ෂාල්ලා. හරි. ஓ சொல்லுங்க சார். எனக்கு இந்த கொஞ்சம் டைம் நீங்க விளங்கப்படுத்தினது காலேஜ் ப்ராப்ளம்னால என்னால பார்க்க இல்ல சார். வீடியோல பார்க்கலாம் தானே? ஓகே. அதாவது ஒரு வினைச்சொல்லுக்கு ing சேர்த்து நம்ம இன்னொரு வினைச்சொல்லை உருவாக்கலாம், இன்னொரு பெயர் சொல்லை உருவாக்கலாம், இன்னொரு பெயரடைமொழியை உருவாக்கலாம். இதுதான் தியரி. இதுதான் இன்னைக்கு படிச்சோம். அப்ப அதுக்கான உதாரணங்கள் தான் கொடுத்திருக்கணும். இந்த உதாரணங்களை சரியா எழுதிக்கோங்க.
சார் தொழுதுட்டு வருவா. ஓகே 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 ரைட். எது டவுட் இருந்தா கேளுங்க மத்தவங்க அது வரையும். சார் இது எழுதணுமா? எழுதணும் எழுதணும், கட்டாயம் எழுதணும். ಒಳ್ಳೆ ದಿನ ரைட். டவுட் இருந்தா கேளுங்க. இல்லையா? டவுட் இல்லையா? ரைட். இப்ப எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பாப்போம். சார் இதுக்கு முத போட்டதை கொஞ்சம் போடுங்களே. ஐசி என்னாச்சு? சரி சார் எழுதிட்டு. ஓகே. எழுதி டிரான்ஸ்லேஷன் எழுதுங்க பாப்போம். நிஷாந்தனி எதுவும் டவுட்டா? நிஷாந்தனி எஸ் சார் சொல்லுங்க. சொல்லுங்க நிஷாந்தனி. சார் நாங்க இப்பதான் சார் வந்தோம். படிச்சு கொடுத்த வீடியோ கொஞ்சம் போட்டோம். எங்க போனீங்க? லைன் கட் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே. திமோத்க்கு கேக்குதா? திமோத் ரைட். யாருக்கு சொல்ல முடியும்? யாரும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் ஒரு பகுதி தான் இருக்கு நமக்கு பார்க்க. நான் சொல்லவா? எது பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு எது ஜெரண்ட்னு நம்மளால கண்டு கேளுங்க சார். ஒரு முறை ஒன்று இருக்கு சார். இருக்கு, கட்டாயம் இருக்கு, கட்டாயம் இருக்கணும் இல்லையா? பட் சார் ஒரு ஹெல்பிங் வர்போட கூடிய ஒரு தனி வாக்கியமா இருந்தா கண்டிப்பா அதுல வர வினைச்சொல் வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிளா இருக்கு. இல்ல அப்போ மை 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 ஹாபிஸ் சிங்கிங் அப்படின்னு வந்தாலும் இதே மாதிரி தானே வரும். மை சன் இஸ் சிங்கிங், மை ஹாபி இஸ் சிங்கிங். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து நம்மளுடைய ஞானம் தான், அறிவு தான் இல்லையா? யோசிக்கணும். மை ஹாபிக்கும் இதுக்கும் போட முடியாதுன்னு யோசிக்கணும். ஹரி சொல்லுங்கம்மா. யாரம்மா சொல்றீங்க? சீமா சார். சொல்லுங்க சீமா. சி சிங்கிங், அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். ப்ளீஸ் ஸ்டாப் சிங்கிங் இன் தி கிளாஸ். வகுப்பில் தயவு செய்து வகுப்பில் பாடுவதை நிறுத்தவும். இட்ஸ் a singing competition. அது ஒரு பாட்டு போட்டி. இப்போ என்ன இருக்கு சீமா? சி சிங்கிங் என்பதில் உள்ள ஐஎன்ஜிக்கு என்ன பேரு? verb. அதுக்கு அந்த verb-க்கு என்ன பேரு? present participle. verb present participle. இது வந்து இரண்டாவது வாக்கியத்துல உள்ளது வந்து noun. என்ன பேரு? என்ன பேரு? gerund. gerund. மூன்றாவது உள்ள singing என்பது என்ன? adjective. அதுக்கு சொல்றது verbal adjectiveனு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் பெருசா தெரியாட்டி பரவாயில்ல.
அதுக்கு சொல்ற சார் மூணாவதுக்கு மீனிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது ஒரு பாட்டு போட்டி, இது ஒரு பாட்டு போட்டி. ஹாஜரா வந்துட்டீங்களா? ஹாஜரா? எஸ் சார். ஓகே. சார் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் செல்லுங்களே. she is singing, அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்பது வந்து verb. அதுக்கு பேர் வந்து present participle. Please stop singing in the class. வகுப்பில் பாடுவதை நிறுத்துங்கள். அது வந்து ஒரு noun. அதுக்கு வந்து பேரு gerund. It is a singing competition. அது ஒரு பாட்டு போட்டி. அப்போ அது வந்து adjective, பெயர் அடைமொழி. அதுக்கு வேற ஸ்பெஷல் பேரு adjective noun verbனு சொல்றது, இல்லாட்டி verbal adjectiveனு சொல்றது. அது பெருசா பாய்க்கிறது. ஓகே, ரைட். இப்போ present participle மட்டும்தான் இப்படி வேற வேற பகுதிகளா மாறுமா? என்னென்ன பகுதிகள்? verb-ஆ, noun-ஆ, adjective-ஆ மாறுமா அப்படின்னா இல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி 5 முறையில மாறும். ஓகேவா? இது வந்து ரெகுலர் verb, அதே மாதிரி irregular verb எழுதலாம். இப்போ இதுல இருக்கிற past participle-ஐ, முதலாவதுல இருக்கிற cooked என்பதை வினைச்சொல்லாக இல்லாமல் பெயர் அடைமொழியாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த given என்பதை பெயர் அடைமொழியாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனா குக்னு 2 குக்டு இருக்கு. இந்த பாஸ்ட் வெர்பை பெயர் அடைமொழியா யூஸ் பண்ண முடியாது. கேவா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. எதை யூஸ் பண்ணலாம்? given. அப்ப அப்படி பெயர் அடைமொழியாக யூஸ் பண்ணி இருந்தால் அது பாஸ்ட் வெர்பா இருக்குமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்குமா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப நோட் ஒன்னு எழுதுங்க. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் அல்லாமல், present participle மட்டுமல்லாமல் past participle-ஐயும் சார் திரும்ப சொல்லுமா? present participle மட்டும் அல்லாமல் past participle-ஐயும் பெயர் அடைமொழியாக பயன்படுத்தலாம். அப்போ ஒரே மாதிரி இருந்ததற்காக பாஸ்ட் வெர்ப் பயன்படுத்துவோமா? யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, நினைவு வச்சுக்கோ. இது எழுத தேவையில்ல. இப்ப பாருங்க, இந்த வாக்கியமெல்லாம் நம்ம பிறகு படிப்போம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வாக்கியங்கள் தொடங்கிடுவோம். ஐ ஹாவ் கிவன் மணி. நேரப்பட போட்டு தெளிவே தேவையில்லையா? இல்ல, அது தேவையில்ல. ஐ ஹாவ் கிவன் மணி, நான் பணம் கொடுத்து இருக்கிறேன். இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வாக்கியம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் வீக் முதல் ஒவ்வொரு வாக்கிய வகைகளும் படிப்போம் நம்ம. ஓகேவா? அப்போ ஐ ஹாவ் கிவன் மணி, நான் பணம் கொடுத்து இருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன? நான் பணம் கொடுத்து இருக்கிறேன். அது வந்து வினைச்சொல். இது வந்து ஒரு வேர்ப். எழுதிக்கோங்க, இந்த வாக்கியத்தை எழுதி அதனுடைய அர்த்தத்தையும் எழுதி, நான் பணம் கொடுத்திருக்கிறேன்.
சைடுல போட்டுக்கோங்க verb அப்படின்னு. பெயர் அடை வினைச்சொல் verb. சார் இதுக்கு மீனிங் என்ன? நான் பணம் கொடுத்து இருக்கிறேன். சார் ஓகேவா? ஐ ஹாவ் கிவன் மணி. நான் பணம் கொடுத்திருக்கிறேன். பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. கிவன் என்பது verb. ஓகேவா? வினைச்சொல். இப்ப பாருங்க we had cooked rice. நாங்கள் சோறு சமைத்து இருந்தோம். அதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதியிருக்கேன். நீங்க எல்லாம் எழுத வேணாம். 2 3 எழுதுங்க போதும். she has written a letter. அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள். எழுதிக்கோங்க இந்த 3 வாக்கியத்தை. இதெல்லாம் வினைச்சொற்களாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இங்க எல்லாம் verb தான் இருக்கு. இங்க எல்லாமே verb தான் இருக்கு. வினைச்சொல் have has ஓட யூஸ் பண்ணியிருக்கிறோம். தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லித்தரேன். அந்த வாக்கியம் எல்லாம் சொல்லித்தரேன். பயப்படாதீங்க. சார் மீனிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். எழுதிக்கோங்க. நான் அதெல்லாம் படிச்சு தரேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இப்ப நீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் நிறைய பாடமாக்கணும் மகள். தேடி பாடமாக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியாம ஒன்றும் செய்ய முடியா? கேப்பேன்னு சொன்னீங்க. ஓ அதான் பாடமாக்குவாங்க. இன்னும் ஒரு வீக் தர்றேன். வார வீக் வரையும் சான்ஸ் இருக்கு இல்லையா? ரைட். ஐ ஹாவ் கிவன் மணி. நான் பணம் கொடுத்திருக்கிறேன். we had cooked rice. நாங்கள் சோறு சமைத்து இருந்தோம். நாங்கள் சோறு சமைத்து இருந்தோம். she has written a letter. அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள். அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள். அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள். நான் பணம் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் சோறு சமைத்து இருந்தோம். அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள். சோ இது வந்து வினைச்சொல்லா யூஸ் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பெயர் அடைமொழியா நான் யூஸ் பண்ண போறேன். குக்டு. குக்ட் ஃபுட் தெரியுமா யாருக்காவது? குக்ட் ஃபுட்னா என்னன்னு? சமைத்த உணவு. சமைத்த உணவு. சமைத்த உணவு. குக்ட் ஃபுட் சமைத்த உணவு. இப்போ இங்க என்ன வினைச்சொல் பயன்படுத்தி இருக்கிறோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இது என்ன மாறிடுச்சு? ஒரு பெயர் அடைமொழியாக மாறிவிட்டது. குக்ட் ஃபுட் சமைத்த உணவு. ஃப்ரைட் என்னது? ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். தாளித்த சோறு. அப்படியா? தாளித்த சோறு. ஃப்ரைட் ரைஸ்னா தாளித்த சோறு. யா. மிஸ்ட்ல என்ன வரும்? ஏதாவது ஐடியா இருக்கா? மிஸ்ட் கால். மிஸ்ட் கால். மிஸ்ட் கால் இல்ல, அது மிஸ்ட் கால். selected. சார் இதெல்லாம் எழுதணும். சொல்லுங்க. selected.
ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் செலக்டட் ஐட்டம்ஸ் தெரிவு செய்யப்பட்ட பொருட்கள். சார் மிஸ்ட் காலுக்கு தமிழ்ல தவறவிடப்பட்ட அழைப்பு. அப்படியெல்லாம் தேவையில்ல, அது மிஸ்கோல்னு எழுதிக்கோங்க. தவறவிடப்பட்ட அழைப்பு மிஸ்கோல். தவறிய அழைப்பு. தவறிய அழைப்பு. ஓ குக் ஃபுட் சமைத்த உணவு, ஃப்ரைட் ரைஸ் தாளித்த சோறு, மிஸ்கோல் தவறிய அழைப்பு, செலக்டட் ஐட்டம் தெரிவு செய்யப்பட்ட பொருட்கள். ஓகே, broken ஏதாவது ஐடியா இருக்கா? broken Glass. Broken glass. Broken chair. broken chair, broken பாப்போம். broken chair. ஓகே, given money கொடுத்த பணம். broken chair னா என்னமா? உடைந்த கதிரை. உடைந்த கதிரை, உடைந்த கதிரை. given money கொடுத்த பணம். கொடுத்த பணம். lost world தெரியுமா? ஒரு ஃபிலிம் ஒன்று இருந்துச்சு, இங்கிலீஷ்ல ஒரு ஃபிலிம் இருந்துச்சு, lost world. மறைந்த காணாமல் போன உலகம். மறைந்த நகரம்ல உலகம் இல்லையா? வேர்ல்டு இல்லாட்டி காணாமல் போன உலகம். இது என்னது? ஹார்ட். என்ன ஹார்ட்? ஸ்டோலன் ஹார்ட். பாட்டோன்னெல்லாம் இருக்கு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அன்பே, என்னமோன்னு பாட்டு அந்த மாதிரி தான். ஓகேவா? திருடிய இதயம். broken chair உடைந்த கதிரை, given money கொடுக்கப்பட்ட காசு பணம், lost world Stolen heartங்கிறது என்ன மீனிங் சார்? என்னமா? stolen heart திருடிய இதயம். ஓ சார். திருடிய இதயம். ஓகே, ஓகே சார். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாப்போம். பாருங்க, ஐ ஹாவ் given a passage. நான் ஒரு பந்தி கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு பந்தி கொடுத்திருக்கிறேன். read the given passage. கொடுத்த பந்தியை வாசி. கொடுத்த பந்தியை வாசி. இப்ப விளங்குதா? எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. passage எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. I have given a passage. read the given passage. வித்தியாசம் விளங்குதான்னு பாருங்க உங்களுக்கு. I have given a passage. நான் ஒரு பந்தி கொடுத்திருக்கிறேன். read the given passage. கொடுத்த பந்தியை வாசி.
ஓகேவா? எழுதிக்கோங்க நல்ல அர்த்தத்தை சரியா ரெண்டையும். சார் இன்னொருக்க செல்ல முடியுமா? என்ன சொல்லுங்க பாபா? ஐ ஹேவ் given a passage என்ற passage என்றால் பந்தி. என்ன அப்படின்னா நான் ஒரு பந்தி கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு பந்தி கொடுத்திருக்கிறேன். Read the given passage. கொடுக்கப்பட்ட பந்தியை வாசி. நிஷாந்தி மைக்ரோஃபோனிக்கோ. Right? She has cooked meat. அவள் இறைச்சி சமைத்திருக்கிறாள். அவள் இறைச்சி சமைத்திருக்கிறாள். இப்ப பாருங்க இது we eat only cooked meat அப்படின்னா என்ன? நாங்கள் மட்டுமே சாப்பிடுவோம். என்ன மட்டுமே சாப்பிடுவோம்? சமைத்த இறைச்சி. நாங்கள் சமைத்த இறைச்சி மட்டுமே சாப்பிடுவோம். இப்ப இறைச்சியை என்ன செய்யறாங்க? விபரிக்கிற ஒரு சொல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சமைத்த பேரடைமொழி. சார் மீனிங் சொல்லு கட்டாயம் சொல்றேன். திருப்பி சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. I have given a passage. நான் ஒரு பந்தி கொடுத்திருக்கிறேன். Read the given passage. கொடுத்த பந்தியை வாசி. She has cooked meat. அவள் இறைச்சி சமைத்து இருக்கிறாள். அவள் இறைச்சி சமைத்து இருக்கிறாள். We eat only cooked meat. Sir, அந்த two sentences க்கும் அந்த meaning சொல்லுங்க. நான் தான் சொல்கிறேன். We eat only cooked meat. நாங்கள் சமைத்த உணவு மட்டுமே சாப்பிடுகிறோம். சமைத்த இறைச்சி. அப்போ இந்த பர்பிள் கலர்ல உள்ள வினைச்சொல்லாம் பர்பிள் கலர்ல உள்ளதெல்லாம் என்னமா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது ஒரு வினைச்சொல் இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது ஒரு வினைச்சொல். எழுதி வச்சுக்கோங்க, அது ஒரு வினைச்சொல். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது ஒரு வினைச்சொல். ப்ளூ கலர்ல உள்ளது we eat only cooked meat க்கு என்ன வர? என்னமா? We eat only cooked meat. மீனிங் sir. நாங்கள் சமைத்த இறைச்சி மட்டுமே சாப்பிடுகிறோம். ப்ளூ கலர்ல உள்ளதெல்லாம் என்ன மாதிரி யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லுங்க. அது adjective, பெயர் அடைமொழியாகவே யூஸ் ஆயிருக்கு. பெயர் அடைமொழியாக யூஸ் ஆயிருக்கு. கிளியரா? அப்ப இது முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி போக ஒன்னும் விளங்காம போயிடும். verb-ஆகவும் adjective ஆகவும் past participle யூஸ் பண்ணலாம்.
ரைட்? இதுதான் சமரி, இன்றைய சமரி. ஒரு வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்த்து என்னென்ன உருவாக்கலாம்? ஒரு verb உருவாக்கலாம், ஒரு adjective உருவாக்கலாம், ஒரு noun. ஆனா past participle இருந்து என்னென்ன உருவாக்கலாம்? verbum adjective. ஓகேவா? இப்ப நான் ஏன் மேல present participle னு தலைப்பு போடல? இங்க past participle னு தலைப்பு போட்டு இங்க ஏன் present participle னு தலைப்பு போடல? ஏன்னா present participle னு சொல்ல முடியாது. இப்ப noun ஆகணும்னா அது present participle. அவருக்கு என்ன பேரு? noun ஆகணும்னா ஐஎன்ஜிக்கு என்ன பேரு? gerund. அப்ப அதனால நான் மேல தலைப்பு வந்து present participle னு போட முடியாது. present participle ன்னு போட முடியாது. சோ அதனால தான் verb ing ன்னு போட்டுருக்கு. இதுதான் இன்றைய சமரி. அப்ப நீங்க புரிஞ்சிருக்கணும் எங்க இதை எப்போ யூஸ் பண்றோம். திருப்பி இந்த பாடத்தை பார்க்கணும், கேட்கணும், சாரி வாசிச்சு பார்க்கணும், ரீட் பண்ணி பார்க்கணும். again you have to see this video also. விளங்கிருச்சா விஷயம்? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸ்கூல்ல எல்லாம் இதெல்லாம் இவ்வளவு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஷுவர், ஐ நோ கிறிஸ்டல் கிளியர். அது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தெட்ட தெளிவு அது. இப்ப இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி யோசிச்சு பார்க்கணும். இனிமேல் எங்கும் ரீட் பண்ணும் போது ஐஎன்ஜிஓ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ இருந்தால் இது verb ஆகவா, adjective ஆகவா, noun ஆகவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். It is our ability. இயலுமையாக இருக்க வேண்டும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் வினைச்சொல்லாவே பார்க்க கூடாது. ஐஎன்ஜினா கொண்டுனே யோசிக்க கூடாது. ஓகே. சோ நாம இதுவரையும் கிரேட் 9க்காக நாம் இதுவரையும் நான் இங்க மூவ் ஆகுறேன், எழுதியிருப்பீங்க தானே? நான் இங்க மூவ் ஆகுறேன். நாம இதுவரையும் கிரேட் 9க்காக முக்கியமான பாடமாக மர்ஃபிம்ஸ், ஃபோனீம்ஸ், சஃபிக்ஸஸ், ப்ரிஃபிக்ஸஸ் பத்தி படிச்சோம். ஓகேவா? இது லைட் கொஞ்சம் குறவு, இருட்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ், மர்ஃபிம்ஸ் பத்தி படிச்சோம். அதற்கு பிறகுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஹோமோஃபோன்ஸ் படிச்சோம் இல்லையா? ஹோமோஃபோன்ஸ் படிச்சோம். அதுல ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இப்படி பல விஷயங்கள் படிச்சோம். அதெல்லாம் பாடமாக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அதெல்லாம். அதுக்கு பிறகு கலெக்டிவ் நவுன்ஸ் படிச்சோம். கலெக்டிவ் நவுன்ஸ் படிச்சோம் இல்லையா? கலெக்டிவ் நவுன்ஸ், ஹெட்ரோனிம்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் படிச்சோம். கலெக்டிவ் நவுன்ஸ் படிச்சோம். சோ இதெல்லாம் கிரேட் 9க்கான மிக மிக முக்கியமான பாடங்கள். சோ நெக்ஸ்ட் நம்ம வாக்கிய வகைகள் படிக்கணும். கிரேட் 9 இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு உங்களுக்கு? இப்போ 8 போகுதுல, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 5 monthsக்குள்ள பெரிய ஒரு பகுதி படிக்க இருக்கு. சோ அதனால உங்களுடைய முயற்சி முக்கியம். இருக்கிற ஒரு 30 பேர் இருக்கீங்களா, அந்த 30 பேருடைய முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் மட்டுமே உங்களை நான் சரியான இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்போ அந்த ஹோமோனியம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் எல்லாம் பாடமாக்கி இருக்கணும். இப்போ ஸ்கூல் கிளாஸஸும் இல்லாம இருக்குமே நிறைய. ஸோ யூ கேன் ஒர்க் ஹார்ட். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் நிறைய பாடமாக்கிக்கோங்க. நான் அந்த வீடியோ போட்டேன் இல்லையா, பார்த்து பாடமாக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் தெரியலைன்னா யூ வில் லாஸ். பயணத்தை ரேஸை ஓட முடியாது உங்களுக்கு, என்னோட அந்த ரேஸை ஓட முடியாம போயிடும். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டடி. இப்போ இன்னைக்கு ஏதாவது புது விஷயம் படிச்சு கொண்டோன்னு நினைக்கிறீங்களா? சானிகா இன்னைக்கு பேசவே இல்லையே. நீங்க முடிஞ்ச அளவு பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கணும். சார் எந்த நேரம் பேரை சொல்லி கூப்பிட முடியாது, எல்லா பேரையும் எனக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சான்ஸ் கிடைக்கும் போது யூ ஹாவ் டு கெட் த சான்ஸ், யூ ஹாவ் டு கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, எதுவும் டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க, கேளுங்க, பிறகு பேசலாம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? இந்த பாடத்தை திருப்பி பார்த்துக்கோங்க. பி ப்ரிப்பேர்ட். விளங்கல? சார், irregular verbs தானே கேப்பீங்க?